அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 4/9/2024. பிரதமை திதி காலை 9:47 வரை. அதன் பிறகு துவிதியை திதி உத்திரம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. அமிர்த யோகம் இன்று நாள் முழுக்க உள்ளது. நல்ல நேரம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் சந்திரனும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? சித்தர் பீடங்கள் சென்று வழிபட, மாடு மற்றும் வாகனம் வாங்க, அரசு அதிகாரிகளை சந்திக்க, உடற்பயிற்சி மற்றும் அழகு சாதனங்கள் வாங்க, வழக்குகள் பேசி முடிக்க, ஓவியம், இசை, நடனம் பயில, கட்டிட வரைபட அனுமதி பெற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எல்லோருக்கும் பிடிக்கும்படி தன்மானத்தை இழந்து வாழ்வதை விட சிலருக்கு மட்டுமே பிடிக்கும்படி திமிர்தனத்துடன் ஆனால் தன்மானத்துடன் வாழ்வதே மேலானதாகும். ஆமாங்க, அடுத்தவங்களுக்காகலாம் உங்களுடைய தன்மானத்தை நீங்கள் அடமானம் வைக்க மாட்டீங்க. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, கல்யாணம், உத்தியோக விஷயமாக இன்றைக்கி உட்கார்ந்து யோசிப்பீங்க. நமக்கு பிறகும் நம்ம பேர் சொல்கிறபடி அவங்களுக்கு ஏதாவது நாம் செய்துட்டு போகணும், சேமிக்கணும், சொத்து வாங்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மனக்கணக்கு இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு பங்குதாரர்களால் நல்ல லாபம் இருக்குது. அதே மாதிரி வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகள் குறையும். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு மாறுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபம் அதிகமாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வாய் பேச முடியாத இடங்களில் திறமையை பேச வையுங்கள். வெற்றி நிச்சயம். ஆமாங்க, எல்லாரும் வாயால் நிறைய பேசுவாங்க, வாய்ப்பந்தெல்லாம் போடுவாங்க. ஆனால் நீங்கள் திறமையை வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய செயல்கள் மூலமாக, நல்ல காரியங்கள் மூலமாக, 4 பேருக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக சமூகத்தில் ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க.
எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய சுகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட புதுசாக ஏதாவது யோசிப்பீங்க. எல்லாம் யோசிக்கலாம், ஆனால் ராசிக்குள்ளேயே குரு உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருந்து உங்களை படுத்தின்னு இருக்காரு. ஒரு பக்கம் பணவரவு, இன்னொரு பக்கம் வீண் விரயம்னு இருந்துருக்கு. இருந்தாலும் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனால் 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் சனி பகவான் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன வதந்திகள், விமர்சனங்கள் உங்களை பற்றி வரும். அதை பொருட்படுத்தாமல் இருந்துட்டிங்கன்னா ஜெயிச்சு காட்டலாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குதுங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அதே போல் பிள்ளைகளுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பேசி தெரிஞ்சுப்பீங்க. பெற்றோருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகளெல்லாம் சரியாகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் யோக பலன்களெல்லாம் அதிகரிக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உணர்ச்சியுள்ள மனிதன் பிறரை திருத்துவதில் நேரத்தை செலவழிக்கிறார்கள். ஆனால் அறிவுள்ள மனிதனோ தன்னைத்தானே திருத்திக் கொள்வதிலே ஆர்வம் காட்டுகிறார்கள். நீங்கள் சில நேரங்களில் ஏதாவது அக்கிரம அநியாயம்லாம் நடந்ததுன்னா அந்த இடத்துல போய் அதை மாற்றி அமைப்பதற்கான வேலைகளில் இறங்குவீங்க. ஆனால் பல நேரங்களில் நம்மளை நாம் கொஞ்சம் மாற்றிப்போம், திருத்திப்போம் அப்படின்னு தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் சீர்திருத்தவாதிகளாக இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரிய ஸ்தானாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் திடீர் முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. தடுமாற்றம், தயக்கம் எல்லாமே விலகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய சூரியன் இன்றைக்கி விஐபிகள் தொடர்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். பிரபலங்களின் அறிமுகத்தால் உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் லாபகரமாக முடியுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் மீதி பணம் கொடுத்து பத்திரப்பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு கூடுதலாகவே லாபம் கிடைக்கும். சுக்கிரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள், லேப்டாப், கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட புது பங்குதாரர்கள் அறிமுகமாகுவாங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா பொறுப்பையும் நம்ம தலையிலே கட்டுறாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு விபத்துகள், கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, தவறு செய்வது உங்களை தோல்வியை சந்திக்க வைக்காது. ஆனால் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளாமலேயே மீண்டும் தவறு செய்வது தான் உங்களை அதல பாதாளத்திற்கு தள்ளி செய்வது. ஆமாங்க, அதனால தாங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு தண்டா தவறு நடந்துடுச்சுன்னா அதை நினச்சி பார்த்து உருகி அந்த மாதிரி தவறு மீண்டும் வாழ்க்கையில் நிகழ்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லி தன்னைத்தானே திருத்தி கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு.
பெரிய கௌரவ பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வரும். பெரிசாக ஏதாவது இன்றைக்கி சாதித்து காட்டுவீங்க. ரொம்ப நாளாக கேட்ட இடத்துலேருந்து இன்றைக்கி பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கைமாத்தா அவசரப்பட்டு அதிக வட்டிக்கு வாங்கின பணத்தை இன்றைக்கி நீங்கள் பைசல் பண்ணுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, நிம்மதியும் உண்டுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சரியாக தூக்கமே வரமாட்டேங்குது, சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் பிடிக்க மாட்டேங்குது, வாயெல்லாம் கசக்குது அப்படிங்கிற உணர்வுகள் சில நேரங்களில் ஏற்படுங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. மறதியில் ஏதாவது பொருள்களை இழந்துடக்கூடாது. வெறுப்பில் வேண்டப்பட்டவங்களை கோச்சிக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தடாலடியாக உங்களுக்கு லாபம் உண்டு. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், செலவுகளும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கொதிக்கின்ற நீரில் பிம்பம் தெரியாது, கோபம் பட்ட நெஞ்சிலே உண்மை புரியாது. ஆமாங்க, தண்ணி கொதிச்சிட்டே இருக்கும்பொழுது நாம் பார்த்தோம்னா நம்ம முகம் தெரியாது. ஆனால் அதுவே கொதிக்காமல் அது அப்படியே கொஞ்சம் சீராக இருக்கும்பொழுது பாருங்கள், அதில் உருவம் தெரியுங்க. அதே மாதிரி கோபத்தில் இருக்கும்போது எது உண்மை எது தவறு அதெல்லாம் நமக்கு புரியவே புரியாது. கோபம் அடங்கின பிறகு, ஓ அப்படியா, எனக்கு அது தெரியாமல் போயிடுச்சே, நான் மாட்டும் வேகமாக கத்திட்டனே அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் ஆதங்கப்பட வேண்டியிருக்குங்க. அதனால தாங்க கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை உடனடியாக தூக்கி எறிந்து விட்டு குணவான்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாகவே அலைச்சல்கள், சோகங்கள், செலவுகள், குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்கு உள்ளார ஈகோவால் சில பிரச்சனைகள் இப்படியே ஓடின்னு இருந்ததுங்க. இன்றைய தினம் காலை 10 மணி முதல் உங்களுடைய ராசியை விட்டு சந்திரன் விலகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சோர்வுகள் எல்லாமே விலகும். காலையில் 10 மணியிலேருந்து உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்றைய தினத்தில் திருப்திகரமாக இருக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. ஏதோ பரவாயில்ல காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற நிம்மதியும் ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. அதே போல் வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். உத்தியோகத்தில் வேலை சுமை குறையும். அதிகாரிகளுடன் இருந்து வந்த கோபதாபங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி திரும்பும் நேரமாக அமையும் நாளாக உங்களுக்கு இருக்கிறதுங்க. கன்னி ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது மற்றவர்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்வது. மகிழ்ச்சியை பறிப்பதல்ல, மற்றவர்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியை பறிப்பதல்ல. ஆமாங்க, அதனால தாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மால் ஆன உதவிகளை மற்றவங்களுக்கு செய்வோம். அப்படி முடியலையா, நம்ம வேலையை பார்த்துட்டு நாம் அமைதியாக போய் கொண்டிருப்போம். அடுத்தவங்க வாழ்க்கையை நாம் கெடுக்கக்கூடாதுங்கிறதுல எப்போதும் ஆணித்தரமான உறுதியுடன் இருந்து கொண்டு அடுத்தவர்களை சிரிக்க வைப்பவர்கள், சிந்திக்க வைப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு தாங்க பரவாயில்ல. உங்கள் ராசிக்குள்ளார காலையில் 9:55 சந்திரன் நுழைய இருக்கிறாருங்க. அதனால் காலை 9:55 உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கவனமாக இருக்கணுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது.
ஜெயிச்சு காட்டுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்குதுங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சோர்வு களைப்பு இருக்கும். உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும். சின்னதாக தடைகள், காரிய தடைகள் எல்லாமே இருக்கும். அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. பிள்ளைகளை அனாவசியமாக கோவப்படாதீங்க. நீங்கள் உங்களை கொஞ்சம் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. இருந்தாலும் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறதுனால அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக பங்குதாரர்கள் வேலையாட்களால் தொந்தரவுகள் இருக்குங்க. அதனால் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நேர்மையுள்ள நட்பும் நம்பிக்கையுள்ள வாழ்வும் என்றும் விட்டு போவதும் இல்லை, தோற்று போவதும் இல்லை. ஆமாங்க, நேர்மையான நண்பர்கள் கிடைச்சிட்டா நம்ம வாழ்க்கையே சொர்க்கம்தாங்க. அதனால தாங்க நேர்மையானவர்களுக்கு எப்பொழுதும் நிமிர்ந்து மதிப்பளிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பாதகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆசை வார்த்தை பேசி உங்களை சிலரெல்லாம் தவறான பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதும் நல்லதுங்க. அதே போல் நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அதிலேயே வியாபாரத்தை நீங்கள் தொடர்றது நல்லதுங்க. வேறு துறைக்கு மாறி அதில் 6 மாதத்தில் இத்தனை கோடி பண்ணலாம் அப்படின்னு சிலர்லாம் சொல்லுவாங்க. அதை நம்பிடாதீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்த முடியலையேன்னு திணறிக்கிட்டே இருப்பீங்க. பழைய கடனை நினச்சி பயப்படுறதா, இல்லை இப்போ புதுசாக வாங்கியிருக்கிற கடனை நினச்சி பயப்படுறதா, ஒன்றும் புரியாமல் சில நேரங்களில் தவிப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு பெருசாக லாபம் வர மாட்டேங்குதுங்கிற ஆதங்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க திடீர் விடுப்பில் போகிறதுனால நீங்கள் தான் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குங்க. பிள்ளைகள் பிடிவாதமாக இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் நீங்கள் அன்பாக நடத்துறது ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சொல்லில் இனிமை இருந்தால் வேப்ப எண்ணெயை கூட நாம் விற்றுவிடலாம். சொல்லில் கடுமை இருந்தால் தேனை கூட விற்றுவிட முடியாது. ஆமாங்க, எல்லாம் நாம் பேசுகிறத பொறுத்து தாங்க இருக்குது. நீங்களும் நல்லா தான் பேசுகிறீங்க, நகைச்சுவையாக தான் பேசுகிறீங்க. ஆனால் சில நேரங்களில் தப்பு பண்ணுறவங்க யாராவது கண்ணுக்கு எதிரில் கிடைச்சா அவங்கள ஒரு பிடிச்சிடுறீங்க. அதனால் ஒரு சிலர் உங்களை வேறு விதமாக பேசினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் நேர்மையாக இருக்கேன், உண்மையாக இருக்கேன்னு சொல்லி நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பயணம் செய்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன சிடுசிடுப்பு
அதெல்லாம் சரியாகி சிரித்த முகத்தோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நல்ல விதத்தில் உங்களுக்கு முடியுங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே படுறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி ஒரு விறுவிறுப்பாக ஒரு லாபகரமான சூழ்நிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலையாட்களால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்கும். மேலதிகாரிகள் மறைமுகமாக உங்களை பாராட்டுவாங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே நல்ல ஒரு அமைப்பு இன்றைக்கி உண்டு. நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தோல்வி அடைந்தால் விமர்சிப்பார்கள் என்று பயந்து முயற்சி செய்யாமல் இருப்பதே மிகப்பெரிய தோல்வியாகும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்க அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க, நம்மளை மதிப்பாங்களோ மதிக்க மாட்டாங்களோ அப்படின்லாம் அப்படி இப்படின்னு யோசிக்காமல் நம்ம முயற்சி செய்கிறத செய்து கொண்டே இருப்போம். முயற்சியில் தோல்வி அடைந்தால் அதை அனுபவமாக எடுத்துக்கொள்வோம். முயற்சியிலே வெற்றியடைந்தால் சந்தோஷப்படுவோம் என்று சொல்லிக்கொண்டு எங்கும் எப்போதும் முயன்று கொண்டே இருக்கக்கூடிய முயற்சியாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மன நிறைவும் இருக்கும். நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நாம் உழைச்சின்னு இருக்கோம். மற்றவங்க மாதிரி நாம் கிடையாது. இந்த வயசுலேயும் நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். எத்தனை வயசானாலும் நம்மக்கிட்ட முயற்சியும் உழைப்பும் இருக்கும்னு இன்றைய தினம் நீங்களே சந்தோஷப்பட்டு கொள்வீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றியும் உண்டு. புது வேலைக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்யலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகமாகும். சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இன்றைக்கி இருக்குது. உத்தியோகத்திலேயும் இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் சரியாகி இன்றைக்கி உத்தியோகத்தில் எல்லாரும் உங்களை மதித்து நடந்து கொள்வாங்கங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கிய குறைவு இருக்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உலகத்திலேயே செய்கூலி சேதாரமின்றி கிடைக்கக்கூடிய ஒரே நகை புன்னகை மட்டுமே. ஆமாங்க, அதனால தாங்க 1008 கஷ்டம் அடிமனசில் இருந்தாலும் கூட அடுத்தவங்க கிட்ட அதை காட்டிக்கக்கூடாதுன்னு எப்பொழுதுமே மெல்லிய புன்னகையுடன் யாரை பார்த்தாலும் உங்களுடைய சிரிப்பாலேயே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிப்பீங்க. கண்ணாலேயும் நீங்கள் சிரிப்பீங்க. கண்ணாலேயே நீங்கள் பேசுவீங்க. கண்ணாலேயே குசேலமும் விசாரிப்பீங்க. அப்படிப்பட்ட நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவு உண்டு. தள்ளிப்போன காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. 7.5 சனி இன்னும் விட்ட பாடில்லை. அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வரைக்குமே இருக்க தான் போகுது. இருந்தாலும் அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியுமா? 5ஆம் இடத்துல குரு வந்து உட்கார்ந்துட்டார். எல்லா கவலைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். குரு பகவானின் பார்வை உங்கள் மேலே படுறதுனால மனசு உடம்பு எல்லாம் ஒரு தெளிவு கொடுக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிருந்தவங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுத்து நீங்கள் ஒரு அறிவாளி அப்படிங்கிறத
நிச்சயமாக நிரூபித்து காட்டுவீங்க. அதே போல் வெளிவட்டாரத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேரு புகழ் இருக்குங்க. பிள்ளைகளிடமிருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாத போக்கு அதெல்லாம் மாறும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் எல்லாமே இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேற்றம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மனிதனாய் பிறப்பது சிறந்ததல்ல, மனித நேயத்துடன் வாழ்வதுதான் மிகச்சிறந்ததாகும். ஆமாங்க, நிறைய பேர் மனித ரூபத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் மனசாட்சியோடு இருக்கவும் மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. மற்ற சாட்சிகளை விட மனசாட்சி முக்கியம்னு சொல்லி மனித நேயத்துடனும் இருப்பீங்க. யாராவது கண்ணுக்கு எதிரில் கஷ்டப்பட்டாங்கன்னா உடனே ஓடி போய் அவங்களுக்கு முதலுதவி செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. நேற்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அவசரப்பட்டீங்க, கோபப்பட்டீங்க, வேலை சுமையை நினச்சி கொஞ்சம் ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. ரொம்ப தெரிஞ்ச மாதிரிலாம் சிலர் வந்து பேசுவாங்க, அவங்களெல்லாம் நம்பாதீங்க. அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. அதே போல் வியாபாரத்தில் கூட சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஏதாவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் பொறுப்பாக பதில் சொல்லுங்கள். பொறுப்படுத்தாமல் இருந்துட்டிங்கன்னா சரி வராதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வெற்றி என்பது பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல, மகிழ்ச்சியை இழக்காமலும் இருப்பது தான். ஆமாங்க, நிறைய பேர் வந்து சமூகத்தில் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க, பெரிய லெவலில் புகழடைஞ்சிருப்பாங்க. ஆனால் குடும்பத்தில் ஒரு பெரிய புயலே வீசியிருக்கும். அதனால தாங்க நீங்கள் குடும்ப மகிழ்ச்சி, குடும்ப முன்னேற்றம் தான் முக்கியம், வெற்றி முக்கியமல்ல என்பதனை எப்போதும் புரிந்து வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கற்பனையில் அப்பப்போ மூழ்குவீங்க. கடந்து வந்த காலத்தை அப்பப்போ நினச்சி பார்ப்பீங்க. எப்படியோ சிரமப்பட்டு ஏதோ ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி நாம் வந்துட்டோம். 4 பேர் பாராட்டுறபடியும் நல்ல நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். இதை கட்டி காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கடவுள் நமக்கு கருணை காட்டினார்னா போதுங்கிற மாதிரியான வேண்டுதலும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால இருக்கிற வீட்டை வந்து மாற்றலாமா, அதிலேயே கூடுதலாக ஒரு அறை, ஒரு தளம் அமைக்கலாமா, அந்த மாதிரி யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்குது. இருந்தாலும் நேற்று வந்தவங்கள்லாம் பிரம்மாண்டமாக கடையை திறக்கிறாங்க. நாம் ஏதோ முன்ன மாதிரியே அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கிறோம். அதெல்லாம் அந்த காலத்துக்கு ஒத்து வராது. கடையை இன்னும் கொஞ்சம் நவீனப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை அழகாக்குவதில் முயற்சியிலே இறங்குவீங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி சூரியன் பலமாக இருக்கிறதுனால போட்டிகள் எதுவாக இருந்தாலும், தேர்தலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் எல்லாம் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த அதிகாரி
வேறு இடத்துக்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் மாலை நேரத்திலே உதிக்கக்கூடிய 3ஆம் பிறையை பார்த்து நாம் வணங்கினோம்னா நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குங்க. கர்ம வினைகள் ஏதாவது இருந்தாலும் கூட அதிலேருந்து நம்ம வெளியில் வந்துட முடியுங்க. மாலை நேரத்தில் ஒரு 6 மணி 6:15 அது மாதிரி நேரத்தில் ஒரு 30 அல்லது 40 நிமிஷம் மட்டுமே சின்ன கோடாக தோன்றி மறையக்கூடியது தான் இந்த 3ஆம் பிறையாகும். ஒரு குழந்தையை நாம் எடுத்து கொஞ்சும் பொழுது, அந்த குழந்தை முகத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்த குழந்தை துருன்னு ஓடுறது, நிற்கிறது, நடக்கிறத பார்க்கும் பொழுது எப்படி ஒரு ஆனந்தம் நம்ம மனசுக்குள்ளார ஒரு குவியலாக தோன்றுமோ அந்த மாதிரி ஒரு கிளர்ச்சியானது, அதாவது மனக்கிளர்ச்சி, அறிவு கிளர்ச்சி, இதையெல்லாம் தூண்டக்கூடியதாக இந்த 3ஆம் பிறை தரிசனம் இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அந்த காடு அல்லது மலையோரம் அல்லது மின் விளக்கு வெளிச்சம் அதிகம் இல்லாத பகுதி, அந்த மாதிரி இடங்கள்லேருந்து பார்க்கலாம். வயல்வெளி பகுதியிலேருந்தும் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் பிறை நமக்கு தெரிய வருங்க. அதே மாதிரி பித்தாய் பிறை சூடிய பெருமானேன்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல சிவபெருமானை நாயன்மார்கள் அழகாக பாடியிருக்கிறாங்கங்க. சிவபக்தர்களெல்லாம் அழகாக பாடியிருக்கிறாங்க. அந்த சிவன் பெருமான் அணிந்திருக்கக்கூடிய அந்த 3ஆம் பிறையை வணங்குவதன் மூலமாக கஷ்டங்கள் எல்லாமே விலகுங்க. ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன்லேருந்து அம்பாளும் பிறையை அணிந்து கொண்டு தான் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. பொதுவாக நமக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் 3ஆம் பிறையை தரிசிப்பது நல்லதுங்க. அதுவும் இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதுனால இன்றைய தினம் தரிசித்தால் நமக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும், பூர்வ புண்ணியம் அதிகமாகும், பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும், அவங்களுக்கு நல்ல படிப்பு வரும், வேலை கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், அதெல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி அம்மா மேலே நாம் கோவப்பட்டிருக்கலாம், அல்லது அம்மா நம்ம மேலே கோவப்பட்டு ஏதாவது சில வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி சாபங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட இந்த 3ஆம் பிறையை தரிசிப்பதன் மூலமாக அதெல்லாம் நம்மளை விட்டு விலகுங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரன் ரொம்ப முக்கியமான கிரகங்க. அதாவது அம்மாவுக்கு உரிய கிரகம், மாதுர்காரகன், மனோகாரகன், மனசுக்கு உரிய கிரகம், ஞாபக சக்திக்கு உரிய கிரகம், சந்தோஷத்துக்கு உரிய கிரகம், சர்வ கலைகளுக்கும் உரிய கிரகம் சந்திரன் மட்டும்தான். அதனால தான் சந்திரன் சர்வ கலாபிதம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வித்தையை கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம மனசு வைக்கணும், நம்ம மனசில் அது தங்கணும். மனசில் தங்கி அது ஞாபகார்த்தமாக இருந்து தேவைப்படுற இடத்துல நாம் அதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஞாபக சக்தியை தரக்கூடிய கிரகமும் சந்திரன் தான். அதனால் சந்திரனை இன்றைக்கு பிறை வடிவமாக பார்த்து வணங்கினோம்னா நம்முடைய பாபங்கள் சாபங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. சிலருடைய ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கும், பகையாக இருக்கும், அல்லது பகைக்கோளோடு சேர்ந்து இருக்கும், அல்லது பகை கிரகத்தினுடைய பார்வையில் சிக்கிக்கிட்டு அவஸ்தைப்படும். அதுலேயும் சிலருக்கெல்லாம் சந்திரனும் சனியும் சேர்ந்து புணர்வு அப்படிங்கிற தோஷம் இருக்கும். அந்த புணர்வு தோஷம் உள்ளவங்கெல்லாம் இன்றைக்கி 3ஆம் பிறையை பார்க்கறது நல்லது. அப்படி பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தில் பலமிழந்து இருக்கக்கூடிய சந்திரனுடைய ஆற்றல் பலம் அடையும். பலமடைந்து உங்களுக்கு வெற்றி வர ஆரம்பிக்கும். சிலர்கிட்டலாம் நம்ம பேசினோம்னா குழப்பமாகவே இருப்பாங்க, தடுமாற்றமாகவே இருப்பாங்க, தயங்கி பேசுவாங்க, சோகமான முகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் இன்றைக்கி 3ஆம் பிறையை பார்த்தா அந்த சோக முகம் சுடர்விட ஆரம்பிக்கும், தயக்கம் தடுமாற்றம் விலக ஆரம்பிக்கும், பளிச்சுன்னு பேசக்கூடிய ஆற்றல் சேரும். சமயோஜித புத்தி அதுதான் ரொம்ப முக்கியம்.
அந்த நேரத்தில் அந்த க்ஷணத்தில் நாம் சரியாக பேச கற்றுக்கணும். அதெல்லாமே நமக்கு கிடைக்கும். அதனால் 3ஆம் பிறை நாளாகிய இன்றைய தினத்திலே எல்லாம் வல்ல சந்திரனை தரிசனம் செய்யுங்க. அப்படி முடியாதவங்க அந்த நேரத்திலே எல்லாம் வல்ல சிவாலயத்திலிருந்து ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்க. அனைத்து வரங்களும் நமக்கு கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.